வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. பத்திரிக்கை வந்து அஸ்வின் கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு அந்த கல்யாணத்துக்கு கொடுக்காம இருக்கணும்லாம் இருக்கக்கூடாது. சரியா? நம்ம யாருக்கு அஸ்வின் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சணுமோ அத்தனை பேருக்கும் பத்திரிக்கை வைக்கணும். சரிங்கப்பா, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன டேஸ் தான் கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறேன். ஆமாப்பா, நம்ம ஏனோ தானோலாம் பண்ணக்கூடாது. அந்த தம்பி மனசில் ஒரு இடத்துல கூட குறை வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா நீ அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கடா அந்த தம்பியை பற்றி. படிக்கிற காலத்தில் உன்னை அந்த அளவுக்கு கேர் பண்ணி எடுத்து நீ டாக்டருக்கு படித்து வந்ததுக்கு காரணமே அந்த பிள்ளை தான். ஆமாம் தாத்தா, நான்லாம் ஜாலியாக தான் போய் மெடிக்கல் காலேஜ் சேரணுன்னே சேர்ந்தேன். மெடிக்கல் காலேஜில் என்ன பவர் இருக்குது, டாக்டருக்கு படித்தா என்ன பவர், அதை ஏன் படிக்கணும் அப்படின்றது தெரியாமல் தான் போய் சேர்ந்தேன். ஆனால் என்னை ஒரு டாக்டராக நிறுத்தினதே அவன் தான். அவன் இல்லைனா நான் டாக்டராகவே ஆகியிருக்க மாட்டேன் தாத்தா. அந்த அளவுக்கு அவன் எனக்கு ஃப்ரெண்டுன்றதை தாண்டி நான் ஹாஸ்டலில் இருந்து படிக்கும்போது ஃபுல்லாக எனக்கு எல்லாமே பண்ணது அவன் தான். ஜஸ்ட்டு அவன் கூட நான் சப்போர்ட்டுக்கு இருப்பேன். அவனுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்காகவே எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணான். அப்படிப்பட்டவன் அவன் மேரேஜை நான் சும்மா விட்டுருவேன் தாத்தா. உன் விருப்பம் தாண்டா எங்கள் எல்லாரோட விருப்பமும். நாங்களும் அவரை புள்ளன்னு தானே சொல்கிறோம். அதனால எங்கள் புள்ள கல்யாணத்தை எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்துவோம். பேராண்டி வருத்தப்பட்டு பேசுகிறான். நம்ம பேரன் கல்யாணத்தை விட ஒரு படி வசதியாக தான் இருக்கணும் அந்த கல்யாணம். பெரிய நான் சொல்லி எதையாவது செய்யாமல் இருப்போமா? செஞ்சிருவோம். என்ன தாத்தா, பாட்டி பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை போலையே. கண்டிப்பாக கிடையாது பேராண்டி. அவள் தானே எனக்கு எல்லாமே. அவள் பேச்சை மீறி நான் என்ன செஞ்சிட போகிறேன்? அவள் ஒரு ஆர்டர் போட்டா நான் அதை உடனே கேட்ட மாட்டேனா? டே சரவணா, இப்போ தான் விட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ளே நான் என் பின்னாடி வந்து நிற்கிறேன். உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஏண்டா என்னாச்சு? தம்பி வாப்பா உட்காருப்பா. என்னாச்சு தம்பி, ஒரு மாதிரியாக வந்திருக்கீங்க? முதல்ல உட்காருப்பா, வா. என்னாச்சுடா? அப்பா, நான் வீட்டுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை இப்போ தான் பார்த்தேன். வசந்த் என்கிட்ட கல்யாண பத்திரிக்கை கொடுத்தான். ஆனால் நான் அப்போ அதை பார்க்கலப்பா. வீட்டுக்கு போயிட்டு தான் பார்த்தேன். சரிப்பா, கல்யாண பத்திரிக்கையில் ஏதாவது குறையா? ஏதாவது தப்பா அடிச்சிட்டாங்களா என்ன? சொல்லுப்பா, எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பா, அதை பற்றி தான் பேச வந்தேன். ஆனால் அதில் எதுவும் தப்பாலாம் இல்லை. அப்புறம் என்னப்பா, அப்புறம் என்னாச்சு? அப்பா, எனக்கு பத்திரிக்கை பற்றிலாம் பெருசாக தெரியாது. எல்லாரும் கல்யாண பத்திரிக்கை வைப்பாங்க, பார்த்துருக்கேன். ஏதோ ஃப்ரெண்டு சர்க்கிளில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இன்விடேஷன் வரும். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எதுக்காவது வச்சுருப்பாங்க. நான் அப்படியே எந்த இடம், என்ன தேதி, டைமிங் என்ன, அதை மட்டும் தான் பார்த்துட்டு போயிருக்கேன். பத்திரிக்கை நான் எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. என் லைஃப்பில் அதை பற்றிலாம் நான் பேசுனதும் கிடையாது. சரியா? நீ உன் பத்திரிக்கை பற்றியா வருத்தப்படுறப்ப? நீங்கள் எல்லோரும் எனக்கு கல்யாணம் ஆனோடனே ஜாலியாக இருந்தேன். இந்த பத்திரிக்கை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லைப்பா. அதில் இன்னாரோட பையன் இவன், இவங்களோட பேரன் இவன் அப்படின்னு போடுவாங்க. இதெல்லாமே எனக்கு தெரியாது. ஏன் கல்யாண பத்திரிக்கை நோனே வீட்டுக்கு வாங்கிட்டு போய் நான் படித்து பார்த்தேன். ஆனால் அதில் எனக்கு பார்த்தோன்னே சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். ஏதோ சும்மா கடந்தவனுக்கு திடீர்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி. எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி எனக்கு தெரியும்ப்பா. நீங்கள் எனக்கு ஃபேமிலியாக இருப்பீங்கன்னு அது நான் வசத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது தெரியும். நான் அதையும் தாண்டி என் கல்யாண பத்திரிக்கையில் தாத்தா பாட்டியோட பேர், உங்கள் பேர், உங்களோட பையன் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு செகண்டு ரொம்ப சந்தோஷம். ஐயா அழுவாத சாமி. இல்லை பாட்டி, இந்த கஷ்டத்தெல்லாம் நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன். ஒரு கல்யாண பத்திரிக்கை இப்படி தான் இருக்குன்ற நாலேஜ் கூட எனக்கு இது வரைக்கும் அதில் இல்லை. என் கல்யாண பத்திரிக்கை நீ தானே அதை படித்தேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? வாழ்க்கையில் இந்த தருணத்தை நான் மறக்கவே மாட்டேன். பத்திரிக்கைன்றது சாதாரண விஷயம் அப்படின்னு தான் இது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்றது என் பத்திரிக்கையை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பெரியசாமி பெரிய நாயகி அவர்களின் பேரனும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா முழுசாக படிக்கும்போது. அதுவும் ஒரு அப்பா, அவங்களோட பேரை மட்டும் போடல, 2 அப்பா 2 அம்மா இவங்கள போட்டு இவங்களோட பையன் போட்டிருக்கும் போது நான் அதை பார்த்த உடனே இந்த செகண்டே செத்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு பாட்டி. ஐயா அபசகுணமா அப்படிலாம் சொல்லாதையா. பத்திரிக்கை பேசும்போது சாவுக்குவன் பேசலாமா? இல்லை பாட்டி, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு யாரும் இல்லைன்ட்டு வசந்தி லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ கூட இருக்காங்க அப்படின்ற ஃபீலிங்ஸ் கூட எனக்கு வர வச்சோம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப்லையும் பெருசாக நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. ஹாஸ்டலில் இருக்கும்போது அவங்க கூட அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். ஏன் நான் ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு ஃபோன் வரும்போதுலாம் எனக்கே வீட்டிலேருந்து ஃபோன் வந்த மாதிரி இருக்கும், நீங்கள் எல்லாருக்கும் உரிமையாக பேசும்போது. ஆனால் அதையும் தாண்டி நாங்களாம் உன் சொந்தம் தாண்டா, ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் இல்லை நிஜத்துலேயும் உன் சொந்தம் தாண்டா அப்படின்னு எனக்கு நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. நான் மறக்கவே மாட்டேன் பாட்டி. உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்பவே நன்றி கடன்பட்டிருக்கேன். தம்பி, நீங்கள் அழுவாதீங்க. அழுவுறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் அஸ்வினுக்கும் வசந்துக்கும் கல்யாணம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னுமே இந்த கல்யாணத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணணும். உனக்கு எல்லாமே உன் ஆசையை நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு தப்பா நினைக்கிறோம். உன்னை நாங்கள் பிரித்து பார்க்கலப்பா. ஏன்னா வசந்த் மூச்சுக்கு 300 வாட்டி அதிகமாக சொன்னது எங்கள் பேரை விட உன் பேரை தான்.
நீ இல்லைனா அவன் டாக்டராக இந்த அளவுக்கு நின்று இருக்க மாட்டான்ப்பா. மெடிக்கலுக்கு படிக்க எல்லாரும் இன்ட்ரெஸ்ட்டாக போவாங்க, அவன் இன்ட்ரெஸ்ட்டாக போகல. எங்கள் விருப்பத்துக்காக மெடிக்கல் படிக்க போனான். ஆனால் அவனை ஒரு டாக்டராக ஆளாக்கி கொடுத்த நீ தான். அந்த நன்றி கடனுக்காக நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா நினைக்காத. மனசார சொல்கிறேன்ப்பா, ஒன்றை மாதிரி ஒரு பிள்ளையை பெக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து தான் வச்சிருக்கணும். என்ன பெறாமல் போயிட்டோம். பெத்தாலும் பிள்ளையா என்ன, வளர்த்தாலும் புள்ளதான்ப்பா. நீ எங்களுக்கு புள்ளதான். நாங்கள் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டோம். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், ஏன் இங்கே கூட இருக்கலாம். ஒன்று நாங்கள் இங்கே தான் இருக்க சொன்னோம். ஆனால் நீ தான் தனியார் பண்ணி இருக்க. உனக்கு அந்த தனிமையை கூட கொடுக்கக்கூடாதுன்னு தான்ப்பா அவன் நினச்சான். நீ வர்றதுக்கு முன்னாடி உனக்கு தேவையான எல்லாத்தையுமே இங்கேயும் அரேஞ்ச் பண்ணா அங்கேயும் அரேஞ்ச் பண்ணான். நீ எங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டா இங்கேயே தங்க வச்சிடலாம் அப்படின்ற லெவலுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும்பா உன்னை. தயவு செஞ்சு நீ இப்படி கண் கலங்கி உட்காராதப்பா. பார்த்தாலே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்கள் பிள்ளைய அழுவ வச்சு நாங்கள் பார்ப்போமா? அந்த கஷ்டத்தை நீ எங்களுக்கு தரலாமா? டேய் அழாதடா, அழுதுன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அழாத. இந்த கல்யாணம் நின்றுடுச்சுன்னு நாங்கள் எல்லாருமே வருத்தப்பட்டோம்ப்பா. ஆனால் வசந்த் மட்டும்தான் சந்தோஷப்பட்டான். அவங்க அண்ணன் வாழ்க்கையை பற்றி கூட அந்த டைமில் யோசிக்கல. ஐயோ அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே, அந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளா, அது எதையுமே யோசிக்கல. அதையும் தாண்டி நீ ஆசைப்பட்ட விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுனால என் ஃப்ரெண்டுக்கு நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷம் தான்ப்பா பட்டான். சொல்ல முடியாம முழுங்க முடியாம அவன் தவிச்சிட்டு இருந்திருக்கான். உனக்கு இப்பதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒரே விஷயம் அந்த பொண்ணு தானோ. அதனால நீ நான் அன்பழகியும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்காக இல்லைனாலும் எங்க வசந்துக்காக நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில. அழுவாதப்பா, கண்ணத்தோட போ, எழுந்து உள்ளே போ. அவன் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ போகலாம். ஏன் இன்னைக்கு இங்கே கூட இரு, அதனால பிரச்சனை இல்லை. சரியா? எங்களுக்கு கலகலன்னு இருக்கணும், வீடு பிள்ளைங்க நிறைஞ்சிருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். நீ எங்கள் பேரன்தான்னு சொல்லியாச்சு. நீ ஏன்டா சாமி இன்னும் ஒதுங்கி நிற்கிற? சரிங்க பாட்டி. ஏய் எழுந்து உள்ள வாணி முதல்ல. டாக்டர் சரவணன், நீங்கள் அழுது நான் பார்த்ததே கிடையாது. வர வர நீங்கள் அழுமூச்சு ஆயிட்டீங்க. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க இப்போலாம்? டாக்டர் வசந்த் என்ன அழுவ வச்சுட்ருக்காரு. ஓ அப்படியா? ஆமாம். சரி மிஸ்டர் சரவணன், என்னை எப்படி பார்த்துப்பீங்க? எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைனாலும் சரி, எனக்கு எதனாவது ஒன்றுனாலும் சரி, எப்படி பதறி போய் துடிப்பான்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உன் கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு பண்ண வேணாமடா. ஓ இருந்தாலும் நான் அழுவேன். சரி நீங்கள் கல்யாணம் வரைக்கும் அழுதுட்டே இருங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அழுவே நிப்பாட்டுறீங்களா? என் ஷர்ட்டில் ஈரமாயிட்டு இருக்கடா. ஆனால் போது போ. இங்கே பாரு சரவணா, எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட். உன் கல்யாணத்தை நான் நல்லா பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு ஆசை. அதையும் தாண்டி நான் உனக்காக வேறு எதுவுமே பண்ணல. நீ காட்டின பாசத்துலேயும் சரி, நீ காமிச்ச அக்கறையிலையும் சரி, நான் இன்னும் 1% கூட கிராஸ் பண்ணலடா. அந்தளவுக்கு நீ எனக்கு பண்ணியிருக்க. என் சரவணன் கல்யாணத்தை நான் பண்ணாமல் வேறு யார்டா பண்ணுவா? டேய் ஃப்ரெண்டுன்றதை தாண்டி நான் உன்னை ஒரு பிரதர் பாண்டிங்கில் தான்டா வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ அழுவலாமடா சரவணா. நீ அழுதான் என் மனசு தாங்காது. ப்ளீஸ் அழுவாதடா. பத்திரிக்கையை வாங்கிட்டு விளையாட்டுத்தனமாக தான் நான் போனேன். சும்மா ஏதோ கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போய் நம்ம பேரும் கல்யாண பத்திரிக்கையில் இருக்குல்ல, படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். ஆனால் படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பத்திரிக்கைக்கு எவ்வளோ வேல்யூன்னு. அப்பா அம்மா பேர் இல்லைனா அந்த பத்திரிக்கையில் எப்படி இருந்திருக்கும் என் பேர் சொல்லு. லூசு தனமாக இதுக்கப்புறம் பேசாத. உனக்கு எல்லாமே நாங்கள் தான், ஓகேவா? நீ இங்கே இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. சரி தனியாக இருக்குன்னு சொன்னீங்க தான் உன்னை தனியாக விட்டு வச்சிருக்கேன். இது வரைக்கும் என் சரவணன் எது மேலேயும் ஆசைப்பட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அவள் தான் உலகம்னு வாழ்ந்திருக்கான். அந்த பொண்ணை நான் கொடுக்காம விட்டுருவேனா? நீ சந்தோஷமாக இருக்கணும் சரவணா, அது போதும் எனக்கு. என்ன அழுகை நிப்பாட்டிவே மாட்டியா? போ. அழுவாத, எழுந்து உக்காரு. நம்ம 2 பேரும் அடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விசாரணை கைதி இருக்காரு, அவரை கூட்டு ஃபஸ்ட்டு என்கொயரி போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனைக்கு நம்ம வருவோம்னா இரு, அந்த லூசு பையில கூப்பிட்டு வரேன். சரிடா. சரவணன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அஸ்வின், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்கேன். டே வசந்த், என்னையாண்டா கூட அக்யூஸ்ட் மாதிரி போக்க வச்சுருக்கேன். அஸ்வின், உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அன்பழகி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டே சரவணா, நீயுமாடா? உண்மைதான், பட் இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆனதில் நான் சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. லவ் பண்ணீங்க, வீட்டில் எப்படி சொல்லாமல் இருந்தீங்க? ஏன்டா நீ வேற இங்கே எங்கன்னு மரியாதை கொடுத்துட்ருக்க? வாடா போடானே கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் உரிமையாகவும் இருக்குது. உரிமை கிரிமெல்லாம் இருக்கட்டும் நீ பேசுறது கருமாந்திரம். ஃபஸ்ட்டு உன் கதையை ஃபஸ்ட்டு சொல்லு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த. நேற்று பார்த்தா உன் ஒய்ஃப் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ நீ சொல்லி கொடுத்து தான் எல்லாத்தையும் அவங்க பேசி எல்லாரையும் கரெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோ திறமை இருந்தால் உங்கள் அண்ணன் உன்ன மாதிரி ஒரு டாக்டரோ இல்லை ஒரு கலெக்டரோ ஆயிருக்க மாட்டேனாடா. நீங்கள் ஒழுங்காக ட்ரைனிங் அட்டன் பண்ணல, போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்கு எஃபெக்ட் போட்டால் மட்டும் போதாது. ஒரு சில டைமு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். நீ லத்தாச்சுக்கெல்லாம் இருக்க. டேய் நான் போலீஸ் ஆகி காட்டுறேன் பாருண்ணா.
பார்க்குறேன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தது நீ வேணா பாரு, அப்பாவை தான் ஆக போகிற. வாயில் தீய வைக்க கம்முன்னு இருடா டேய். அஸ்வின், விளையாட்டுலாம் இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா? டேய், நீ மாட நம்புறேன். எனக்குன்னா அந்த புள்ள பேர் கூட சரியாக தெரியாதுடா. என்னது பேர் தெரியாதா? அதுக்கு ஏன்டா இப்போ கோரஸாக கேட்குறீங்க? தெரியாதுடா. பேர் கூட தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல வேண்டியதானே? என்ன உண்மையை சொல்ற? எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, அவள் மிரட்டினான்றதுக்காக நான் அவள் கழுத்தில் தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றியா? டேய், என்னடா சொல்கிறேன்? எனக்கு புரியல. என்ன மிரட்டினா, என்ன தாலி கட்டினா? நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கும் அன்பழகின் கல்யாணம்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஜாலியாக தான் இருந்தேன். ஏன்னா அன்பழகி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். அதுவும் எனக்கு ஊரோட வந்து செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. உனக்கு தான் தெரியுமே, போலீஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தேன். போஸ்டிங் கிடைக்கல, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, ஒரு ஜாபுக்கு போகணுன்றதுனால தான் நான் ஜாபுக்கு போயிருந்தேன். உனக்கு தெரியும்ல, நான் ரெகுலராக கோயிலுக்கு போவேன்னு சொல்லிட்டு அப்படி கோயிலுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி காலையில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. கிட்டத்தட்ட நான் ஊருக்கு கிளம்புறேன், நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. அதனால தான் என்னால் ஊருக்கும் வர முடியல, சரியாக உங்கள் யார்கிட்டையும் பேசவும் முடியல. என்னடா சொல்கிற? பொண்ணு ஒரு வாரமாக பார்க்குறோம், நம்மளே ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், நம்ம பொண்ணு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சாமி கும்பிட வந்தோம். சாமி கும்பிட்டு ஊருக்கு வர கிளம்புன நாளைக்கு நம்ம போவோம். என்ன கிட்ட வந்து நிற்கிறான்? நான் மனசறிஞ்சு உங்களை ஏமாற்ற போகிறது கிடையாது, ஆனால் நான் உங்களை ஏமாற்றி தான் ஆகணும். இதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் யார், என்ன, உங்கள் கேரக்டர் என்ன, நல்லவனா கெட்டவனா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையை உங்ககிட்ட பணையம் வைக்க போகிறேன். இந்த கடவுளை என்னை மன்னிக்க போகிறதும் கிடையாது, நீங்களும் என்னை மன்னிக்க போகிறதும் கிடையாது. ஆனால் உங்கள் கையால் என் கழுத்தில் ஒரு தாலி ஏறணும், அவ்வளோதான். நான் கண்டிப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கான தேவை என்னவோ அதை தேடி வந்த பொருள் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வேலைக்கு வந்துடுவேன். ஏங்க, யார் நீங்கள்? ஏன் என் கிட்ட வந்து நிற்கிறீங்க? என்ன தெரியலையா உங்களுக்கு? தெரியலையே. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? என் லைஃபே நாசமாக்கிட்டு இப்போ என்ன தெரியலன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எப்படி மனசு வருது? என்னது, லைஃப்பை நாசமாக்கணும்னா? ஆமாம், என்னை காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் லைஃப்பை நாசமாக்கிட்டு இப்படி வந்து கோயிலில் சாமி கும்பிட்டா நீங்கள் நல்லா ஆயிடுவீங்களா? ஏய், என்ன பேசிகிட்டு இருக்கா? நான் எப்போ உன்னை பார்த்தேன்? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் லைஃப்பை நான் எப்படி நாசமாக்கணும்? என் லைஃப்பை நீங்கள் தான் நாசமாக்குனீங்க. ஏய், எதுக்கு பாடுகிறா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நான் காரணமே இல்லைன்னு சொல்கிறீங்க. இதுக்கு நான் அழுவாமல் என்ன பண்ணணும்? என்ன இந்த பொண்ணு இந்த தம்பிக்கிட்ட பேசி ரொம்ப நேரமாக அழுதுட்டுருக்கு? என்ன விஷயமா இருக்கும்? இந்த நியாயத்தை கேட்க யாருமே இல்லைல்ல. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த வாரம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கல்ல? உங்களுக்கு அடுத்த வாரம் கல்யாணம்லாம் சொல்கிறா கரெக்டா? ஏய், உனக்கு எப்படி தெரியும் எனக்கு கல்யாணம்லாம்? யார் நீ முதல்ல? ஏங்க, நீங்கள் லவ் பண்ண பொண்ணுங்க. ஏய், லவ் பண்ண பொண்ணு? நான் உன்னை பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கை நாசமாக போச்சு, என்னை யாருன்னே தெரியலங்கிறாரே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏன் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு? ஒரே சத்தமாக கேட்குது. தெரியல சாமி, ஏதோ ஏமாத்திட்டாங்குது. அவன் காரணம் இல்லைங்கிறான், என்ன கதைன்னு தெரியலையே. ஏய், மரியாதையாக போயிட்டு சொல்லிட்டேன். நான் சாமி கும்பிட வந்தேன், நிம்மதியாக என்ன போக விடு. நான் விட மாட்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் கிடைக்காம நான் விடவே மாட்டேன் உங்களை. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையாக போயிடு. இருக்கிற வெறியில் ஆரம்பிச்சிருவேன் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். நானே ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். வீணாக விளையாண்டுட்டு இருக்காதானே? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை முழுசாக ஏமாத்திட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஏய், சீரியஸாக சொல்கிறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. வீணாக விளையாடாத, நான் கிளம்பணும். ஏமா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? இவன் எனக்கு தெரியுமே. இந்த இவன் தானே உன்னை ஏமாத்தனா? ஏம்மா, யார் நீங்கள்? நீங்களும் வந்து நான் இவ்வளோ ஏமாத்தணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் யார், இவ யார்? என்ன ஏதாவது பிளானில் வந்திருக்கீங்களா என்ன? என்னம்மா, என்ன பிரச்சனைங்க? ஒன்றும் இல்லை சாமி, இந்த பையன் இந்த பொண்ணு பின்னாடி சுற்றினான். எனக்கு நல்லா தெரியும். அங்கே சுற்றுவான், இங்கே சுற்றுவான், நைட் டைமில் கூட்டிட்டு சுற்றுவான், எல்லாம் பண்ணான். இப்போ இந்த பிள்ளைய லைஃபே வீணாக்கிட்டு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறான். என்னம்மா சொல்கிறீங்க? பார்த்தா நல்ல பையன் மாதிரில தெரியுது. ஆமாம், இப்போலாம் எவனை பார்த்தா நல்லவன், எவனை பார்த்தா கெட்டவன் கண்டுபிடிக்கிற மாதிரியா இருக்கானுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் முகத்தறியை போட்டு நிற்கிறானுவோ. இந்த பையன் இந்த பிள்ளைய ஏமாத்திட்டான். ஒரு வாரத்தில் போய் வேற கல்யாணம் பண்ணலான்னு வேற யோசிச்சுட்டு இருக்கான். தம்பி, என்னப்பா சொல்றாங்க? இதெல்லாம் பெரிய பாவம்பா, பெண் பாவம், பொல்லாதது. தேவையில்லாத வேலை பார்க்காதப்பா. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஐயோ ஐயா, எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. இந்த அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியாது. எதை வச்சு வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. தம்பி, தெரியாமலப்பா அந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு அழுதுட்டு இருக்க அந்த பிள்ளை. உண்மையாக எனக்கு தெரியாதுமா இவ யாருன்னு. தம்பி, ஏமாத்தாதப்பா, பாவம் அந்த பிள்ளை. யாருமே இல்லாத பிள்ளை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருக்கு. எனக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளை வாழ்க்கையை வீணாக்கிறாதப்பா. அக்கா, தயவு செஞ்சு விளையாடாதீங்கக்கா. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன். நீனும் அந்த பொண்ணு எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. தயவு செஞ்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கிடாதப்பா. கல்யாணம் பண்ணிக்க. அக்கா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் சாமியை ரொம்ப மதிக்கிறவன். கோயிலில் நின்று சொல்கிறேன், எனக்கு இவளுக்கு சம்மந்தம் கிடையாது. எந்த சூடத்தை அடித்து சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் பண்ண ரெடியாக தான் இருக்கேன்.
அதே கோயிலில் தான் நானும் நிற்கிறேன். என்ன எந்த சூடத்தை அடித்து சத்தியம் பண்ண சொன்னாலும் என் வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கிட்டீங்கன்னு நான் சத்தியம் பண்ணுவேன். தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இதுக்கான விளைவை நீ கண்டிப்பாக அனுபவிப்ப. இந்த மாதிரி பசங்களாம் சரிப்பட்டு வர மாட்டானுங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். யாருன்னே தெரியாதுன்றான். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா உண்மையை சொல்லிட்டு போகிறான். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிற வேலை வச்சுக்காதீங்க தேவையில்லாமல். என் குடும்பம் எப்படி ஏற்பட்ட குடும்பம் தெரியுமா? அவங்கள கூட நான் நடுத்தருவில் நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? உன் குடும்பம் எனக்கு வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு தான் இப்போ உன் குடும்பத்தை எடுத்துட்ருக்கேன். என்னை மன்னிச்சிரு. ஏய், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போகிற வேலை வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோ, எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா என் குடும்பத்துக்கு? தம்பி, அசிங்கன்லாம் தெரியுதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணை ஏமாத்தின? அப்புறம் எதுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற? இப்போவும் சொல்கிறேன், இந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், என்னை நீங்கள் தான் ஏமாத்துனீங்க, என்னை நீங்கள் லவ் பண்ணீங்க, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இது இந்த சாமி மேலே சத்தியம். நீங்கள் ஏமாத்தலை அப்படின்னா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கேன் நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. என்னை ஏமாத்திட்டார் உங்கள் பிள்ளை, நான் நியாயம் கேட்குறேன். அவங்கள ஒரு தீர்ப்பு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என் ஃபேமிலியை இழுக்காத சொல்லிட்டேன். தம்பி, அப்போ அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு முடிவு சொல்லுப்பா. இப்போ என்ன முடிவு சொல்ல சொல்கிறீங்க? என் கழுத்தில் தாலி கட்டணும். ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று என் கழுத்தில் தாலி கட்டுங்க, அப்படி இல்லைனா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவோம், நியாயம் கேட்போம். அதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னால் போலீஸ் ஸ்டேஷனில் வர முடியாது, என் குடும்பத்தையும் கூப்பிட முடியாது. அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தம்பி. இப்போதைக்கு இவ்வளோ பேசி கூட்டிட்டு போவோம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துப்போம். என்னை பேசி வெளியில் கூட்டிட்டு போயிட்டு ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களோ? ஏய், நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, வா. நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே பேசி தீப்போம். முடியாது, நான் வரமாட்டேன். இப்போவே கல்யாணம் நடக்கணும். இப்போவே நடக்கணும்னா யார் இங்கே ரெடியாக வந்திருக்கா? நான் தான் உன்னை ஏமாத்தணும் நீ தான் சொல்கிறல, பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு கல்யாணம் பண்ணலாம். முடியாது, இப்போவே தாலி கட்டணும். ஏய், நீ ஏதோ பிளானில் வந்திருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இதுக்கான விளைவை நீ அனுபவிப்ப, நான் சொல்லிட்டேன். தம்பி, அதெல்லாம் முடியாது. தாலி கட்டுப்பா. தாலி கட்டலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். இப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்களே வந்து சாட்சி சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்போம். போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் நடக்கட்டுமா? உன் குடும்பத்தெல்லாம் கூட்டு அசிங்கப்படுத்தி. சொல்லு தம்பி, அந்த மாதிரி வேணா கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? பொன் பாவம் பொல்லாததுப்பா, நான் தான் சொல்றேன்ல. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்னா, பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவா முடியும்? பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல. என்னப்பா தம்பி, அதான் அந்த பிள்ளைய தாலி வாங்கிட்டு வந்துருச்சுல, வாங்கி கட்டு. இப்போ தாலி கட்டணும் அவ்வளோதானே? நான் உன்னை ஏமாத்திட்டேன் அப்படி தானே? கொடு, கட்டுறேன். என்னை மன்னிச்சிருங்க. இந்த உண்மை தெரியுற அன்னைக்கு நீங்கள் என்னை மன்னிச்சாலும் சரி, மன்னிக்கலனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் விளக்கிடுவேன். உங்கள் குடும்பம் தான் உங்கள் வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு தான் அடிச்சிருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடன் காண்பாயா? அம்மா, என்கிட்ட ஒரு உதவி வேணும்னு கேட்டேன், நான் செஞ்சுட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் வாழறது உன் கையில் தான் இருக்குது. தம்பி, இப்படி கோவமாக பேசிட்டு போகிறத பார்த்தா நீ எப்படி வாழ்வான்னு எனக்கு தெரியலையே. பேசிட்டு எங்கே போவார்னு எனக்கு தெரியும்க்கா, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிம்மா, நல்லா இருந்தா சரி. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறந்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. பண்ண முடியுமா? அதான் விளையாட்டுக்கா சொல்லிட்டு இருந்தேன், அதான் முடிஞ்சதே அவளால் கல்யாணம் பண்ண. எப்படிடா ஒன்று நம்ப வச்சு அத்தனை பேரை கூட்டம் கூட்டி எப்படா சிம்பத்தி கிரியேட் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க? உன் வீக்னஸில் அடிச்சிருக்காங்கடா. உன் குடும்பத்தை வச்சு பேசினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்தா நீ வரமாட்டே, அவமானம் அப்படின்றத வச்சு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி நான் போலீஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறினா என் கெரியரே மொத்தமாக போயிடும். இப்போதைக்கு நான் டெம்பரரி ஜாப் தான் பார்த்துட்ருக்கேன். போலீஸ் ஆகணுன்றது தான் என்னோட எய்ம்னு மொத்தத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் என்னை பற்றி. எப்படிடா? எப்படின்னா எனக்கு இது வரைக்கும் தெரியல வசந்த். 1000 தடவை கேட்டுட்டேன். எப்போ கேட்டாலும் அழுவா, 2 வார்த்தை பேசுவா, அதோட சரி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம்லடா, ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்ல. பொண்ணு அவளே அசிங்கப்படாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், உன் குடும்பத்தை இருக்கட்டுமான்னு கேட்குறா. கூட்டு நிற்க வைக்க சொல்றியாடா? நம்ம அப்பா அம்மா எல்லாரையும் உங்கள் பையன் ஏமாத்திட்டு இருந்தா அப்படின்னு அவள் ஸ்ட்ராங்காக எதையாவது வச்சு கோல்மால் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு தானடா அசிங்கம். யார் முன்னாடியும் அசிங்கப்படாமல் கூச்சப்படாமல் நான் அவளை ஏமாத்திட்டேன், என் வாழ்க்கையே அவளால் போயிடுச்சுன்னு சொன்ன அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் என்னை பற்றி ப்ரூவ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? அவள் அப்போ எல்லாத்துக்கும் ரெடியாக தானே வந்திருப்பா.
சொல்கிற லாஜிக் படி பார்த்தா எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு ப்ரிப்பராக தான் இருந்திருக்காங்க. ஏய் உண்மையா நீ முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதா? யாருன்னே உனக்கு தெரியாதா? சத்தியமாக எனக்கு தெரியாதுடா யாருன்னு. நான் இது வரைக்கும் அவள் பேரை கூட கேட்கல. பேர் தெரியாதா? பேர் தெரியாதாடா? இங்கே எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு அவள் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, அவள் யாருன்னு தெரியாது. ஏய் நீ அவங்கள்ட்ட பொறுமையாக பேசி பார்க்க வேண்டியதானடா, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு. எல்லா மாடுலேஷனையும் கேட்டு பார்த்துட்டேன். ஒரே ஆன்சர், நான் அவளை லவ் பண்ணனா, நான் அவளை ஏமாத்தினா, அதனால நான் அவளுக்கு தாலி கட்டியிருக்கணும். அவ்வளோதான் அவள் என்ன சொல்கிறா. ஆனால் சொல்லி சொல்லி இதை என் மைண்டில் அவள் பதியவே வச்சிருவா போல. என்ன கொஞ்சம் நாள்ல நான் தான் ஏமாத்தினான்னு. இப்போ யாரும் அந்த பொண்ணு? அது அவள் சொன்னாதான் தெரியும். ஆனால் அவளை பற்றின டீட்டெயில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒன்றும் சிக்க மாட்டுது. ஏய் டோட்டலாக ஆனால் நம்ம ஃபேமிலி பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்களேடா. வைஷு கூட எப்படி பேசணும், அக்ஷயா எப்படி பேசணும், அம்மாட்ட எப்படி பேசணும், எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்காங்களேடா. அது எப்படிடா? தெரியலடா, யாரோ அவளுக்கு கைட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்போ என்னடா பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கல்யாண வேலையை பாருங்க ஒழுங்கா. அஸ்வினி இருந்தாலும் இதுக்கு சொல்யூஷன் தேடணும்ல. ஆமாண்டா, என்னன்னே தெரியாமல் லைஃப்பை என்னத்தை வாழ்வேன்? நான் உன்னை சொன்ன தப்பா எடுத்துக்காதுன்னு. என்னடா? ஒரு சிலரை பார்த்தா தெரியும்லடா. அந்த மாதிரி அவளை பார்த்தா எனக்கு கிரிமினல் மைண்டாகவும் தெரியல, கிரிமினலாக யோசிக்கிற மாதிரியும் தெரியல. என்ன பிளான் பண்ணி ஏமாத்தந்து அவளோட பிளானுன்னு எனக்கு தோணலை. அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். டேய் உண்மையிலே இது வரைக்கும் பேரே தெரியாதா? தெரியாதுடா. உப்பும் கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது, கண்ணூர் ரெண்டும் கண்ணீருக்கு வாக்கப்பட்டது. தேனி தால போலவே நாளும் கிழிறேனா, தேர்வு தால கண்ணீரால ஏனோ எழுதுற. இது கனவா இல்லை நிஜமா, தற்செயலா தாய் செயலா, நானும் இங்கு நானும் இல்லையே. அம்மா பார்க்கணும் போலவே இருக்கே, எப்படி போகிறது? மகாலட்சுமி எங்கே போனான்னு தெரியல. இன்னைக்கு வேற அந்த ஆள் வருவாரு. பதியை மறந்து உன்மடியினில் பாய்ந்தது வைகை, மெதுவா 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 எங்கு வைகையில் வை. ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். மணி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நான் போயிட்டு நாளைக்கு வந்து ஒன்று பார்க்குறேன். ஓகேவா? என்னடா பைத்தியக்காரி மாதிரி வாங்கிட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? ஏன்னா மனுஷங்க கிட்ட நான் பேச மாட்டேன். மனுஷங்கள்ல யாரும் நல்லவங்க கிடையாது. அவங்கள்ட்ட அப்படியே பேசி நல்லவங்க யாரையாவது கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோயா, அவங்களையும் நம்ம ஒரு நாள் பிரியும் போது நம்மளுக்கு வலிக்கும். இதெல்லாம் யார் எனக்கு கற்றுக் கொடுத்தான்னு கேட்குறியா? எங்கள் அம்மா. ஏன்னா எங்கள் அம்மாவும் நானும் தனிமையாகவே இருந்து பழகிட்டோம். சரி ஓகே, நீ போய் சுதந்திரமாக பறந்து விளையாடு. அந்த சுதந்திரம் எனக்கு எனக்கே கிடைக்க போகுதுன்னு தான் தெரியல. ரெஸ்ட்ரிக்ஷனோடய வாழ்ந்துட்டுருக்கேன். ஏதோ தனிமையாக சுத்தனாலும் படிச்சுட்டேன்ப்பா ஒரு டிகிரியை. அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாம் எங்கள் அம்மாவோட கடின உழைப்பு. சரி ஓகே, பேசினா பேசிகிட்டே இருப்பேன். நான் போகிறேன்னு. இந்த மகாவுக்கு யாரை காக்க வச்சாலும் பிடிக்காது. சொல்லு, என் பேரை சொல்ல. மகாலட்சுமி. நல்லா இருக்கா? எங்கள் அம்மா நான் லட்சணமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. லட்சணமாக இருக்கனா? என்ன என் கூட வரியா? நீ என் கூட வரணும்னு நினச்ச அப்படின்னா நீனும் அப்புறம் சூழ்நிலை கைதியாக தான் மாறணும். சூழ்நிலை கைதினா என்ன தெரியுமா? ஒருத்தவங்கள சார்ந்து வாழறது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்குறது. அதுக்கு பேர் தான். ஏன் நம்ம அவங்க பேச்சு கேட்குறோம் அப்படின்னா, ஒரு சில சுச்சுவேஷனால் நம்ம அவங்கக்கிட்ட லாக் ஆகிருக்கோம். அதனால் அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது. அதுக்கு பேர் தான் சூழ்நிலை கைதி. ஆனால் இந்த சூழ்நிலை கைதியானது கொடுமையான விஷயம் தெரியுமா? யார்கிட்டன்னு தெரியுமா? ஏன் அப்பா, என்னோட அப்பா கிட்ட. நீ கேட்கலாம், சூழ்நிலை கைதியாக ஒரு அப்பா போய் ஒரு பொண்ணை நடத்துவாரா அப்படின்னு. ஆனால் நடத்துகிறாரே. எங்கள் அம்மாவே அவர்கிட்ட சூழ்நிலை கைதியாக தான் இத்தனை வருஷமாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க. ஆனால் என்னையும் அவர் அப்படி தான் லாக் பண்ண பார்க்குறாரு தெரியுமா? அதுதான் விதினா, யாரால் மாற்ற முடியும் சொல்லு? இந்நேரம் சூழ்நிலை கைதியாக்கி வச்சிருக்கிற எங்களை பார்க்கறதுக்கு ஜெயிலர் வருவார். அதனால நான் வீட்டுக்கு போகணும். எங்கள் அம்மா இந்நேரம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க, எங்கடா போனா இவ காணமே, வந்தவர் கோவப்பட்டுருவாரோ என்னவோன்னு சொல்லிட்டு. அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நாளைக்கு முடிஞ்சா உன்னை வந்து பார்க்குறேன். போயிட்டு வரவா? பாய். மகா எங்கடி போகணும் இவ்வளோ நேரம்? என்னம்மா பயந்துட்டியா என்ன காணனு? உங்கள் அப்பா வர்ற நேரம்டி இது. வர்ற டைமில் நீ இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவார்னு உனக்கு தான் தெரியும்ல. பேசுகிற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாது. வர்றது ஒரு நாள் வாரத்தில், அதுவும் உன்னை தேடி தான். நீ இருக்கியா இல்லையா, உன் நடவடிக்கை என்ன, இதை டெஸ்ட் பண்ண தான் வந்துட்டு இருக்காரு. அப்போ நீ மட்டும் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஓடியே போயிட்டுன்னு முடிவு பண்ணி கதை கட்டிடுவார். ஏம்மா நீ இப்படி பயந்து சாவற? அவர் ஒரு ஆள்னு. அவர் ஒரு ஆள் தாண்டி. என் வாழ்க்கையை நாசமாக்கினவர் அவர். உன் வாழ்க்கையை நாசமாக்காம உங்கள் அப்பா அறிஞ்சோ அறியாமலோ நம்மளுக்கு செய்ய போகிற ஒரே நல்லது உன் கல்யாணம்.
என்னம்மா வளர்ற? என்ன ஏதோ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு, எவனையோ பிளாக்மெயில் பண்ணி வேற கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு. அதெல்லாம் கேட்டா எனக்கே நெஞ்சு படபடன்னு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது என் கல்யாணத்தை நினைச்சு நீ சந்தோஷப்படுற? இல்லடி மகா, நான் தான் சொல்றேனே, உங்க அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு பண்ண போற ஒரே நல்லது உன் கல்யாணம் தான். உனக்கு யாருன்னு தெரியுமாமா அந்த பையன்? அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். அவங்க தான் போராடி உங்க அப்பா பண்ண தப்புக்கு என்ன அவர் கூட சேர்த்து வச்சாங்க. அது எப்படி அவங்க உன்னை சேர்த்து வைக்கலாம் என் கூட? நீ என் தோட்டத்தில் வேலை பார்க்குறவ, உனக்கெல்லாம் என் கூட வாழ தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கண்ணிலே மண்ணை தூவிட்டு என்னை அந்த ஊரை விட்டு விரட்டி அடித்தவர் உங்கள் அப்பா. அதுவும் சாதாரணமாக விரட்டி அடிக்கல, என் கூடயும் பழகிட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டா அப்படின்ற பட்டத்தை கொடுத்து உங்கள் அப்பா என்ன ஓட வச்சிருக்காரு ஊரை விட்டு. என்னம்மா சொல்கிற? ஆமாம் மகா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. எப்போ என்ன ஆகுன்றதே எனக்கு தெரியல. அப்படிலாம் பேசாதம்மா. உன் உசுரே போனாலும் போகணுமே தவிர அந்த குடும்பத்தை நீ பழி வாங்கக்கூடாது. ஊருக்கே படி அளக்கிற குடும்பம். எனக்கும் படி அளந்தாங்க, ஆனால் அந்த படி அளந்ததையும் உங்கள் அப்பா நாசமாக்கிட்டாரு. இது வரைக்கும் உன்கிட்ட நான் எதையும் சொன்னது கிடையாது. ஆனால் என் உடம்பும் சரியில்லை, நீனும் இன்னும் 2 நாளில் இங்கேருந்து கிளம்பிடுவ. அதுக்கு முன்னாடி நீயும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பணும்ல. உங்கள் அப்பா என்னை ஏமாத்தினதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசி உங்கள் அப்பாவை என் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போன அன்னைக்கே நீ இன்னும் 1 வாரத்தில் என்னை விட்டு ஓடி போகணும், ஆனால் இந்த 1 வாரம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு என்னை ராணி மாதிரி வச்சிருக்கேன்னு ஊர் முன்னாடி காமிச்சாரு. எல்லாரும் அவர் என்னை சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்னு நம்ப வச்சாரு. 1 வாரம் கழித்து இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், அந்த ஊர் சைடு உன் போனம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்னாவது பண்ணிடுவேன், என் மூலயமா ஏதாவது உண்மை தெரிஞ்சிருமோன்னு என்ன கண்காணிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. நான் ஓடி போயிட்டதா ஊரில் கிரியேட் பண்ணி அவர் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவர் அந்த குடும்பத்து கூட நிம்மதியாக தான் இருக்காரு. ஆனால் அந்த ஊரை பொறுத்தளவுக்கு நான் ஓடி வந்துட்டேன் அவரை ஏமாற்றிட்டு. அந்த இது தாங்க முடியாமல் 1 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு பையனும் இருக்கான். சின்ன வயசில் அப்பா அம்மா யாரும் எனக்கு கிடையாது. என் அம்மாச்சி தான் என்னை வளர்த்தாங்க. அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க இந்த அவமானத்தில். நான் உன்னை தைரியமாக தான் வளர்த்துருக்கேன், தன்னம்பிக்கையோட தான் வளர்த்துருக்கேன், வாழ்க்கையில் போராட்டத்தை சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். நீ போகிற ஊர் தான் அம்மா பிறந்து வளர்ந்த ஊர். நீ போகிற அந்த குடும்பம் தான் என்னை வாழ வைக்க முயற்சி செஞ்ச குடும்பம். நீ கேட்கலாம், ஒரு அம்மாவாக இருந்துக்கிட்டு இப்படி என்னை மிரட்டி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியே, அந்த ஆள் பேச்சு கேட்டுட்டு ஆடுறியே அப்படின்னு நீ என்னை அசிங்கமாக கூட திட்டலாம். உங்கள் அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண போகிற ஒரே நல்லது நமக்கு இதுதான். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க போகிறாரு. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நீ போய் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், நீ எந்த சூழ்நிலையிலையும் உன் உயிரே போனால் கூட அந்த குடும்பத்தை பழி வாங்கக்கூடாது. இது வரைக்கும் சொந்த பந்தத்தையே பார்க்காத உனக்கு, பாசம்னே என்னன்னே தெரியாத உனக்கு, அந்த குடும்பம் காட்ட போகிற பாசம் உன் வாழ்க்கையிலே நீ மறக்க மாட்டேன். கெட்டியாக பிடிச்சிக்கோ, அவங்க உனக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இவர் எப்படிம்மா வாழ விடுவார்? அங்கே போகிறதே அந்த குடும்பத்தை பழி வாங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறபடி தானே கேட்கணுங்கிறாரு. அவர் சொல்லுவார், ஆனால் நீ கேட்க தேவையில்ல. அவரால் அந்த குடும்பத்தை மீறி உன்கிட்ட நெருங்க கூட முடியாது. நீ போகிற இடம் பாதுகாப்பான இடம். அந்த பசங்க எல்லாருமே அவங்க அப்பா அம்மா வளர்ப்பில் நல்லா தான் வளர்ந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களே உன்னை பார்த்துப்பாங்க. உனக்கு மட்டும் நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அம்மா உசுறு எப்போ வேணாலும் போகும். அப்படிலாம் பேசாதம்மா. நீ இல்லைன்னா நான் எப்படிம்மா? நான் போனதுக்கப்புறமும் எல்லாமாவும் அந்த குடும்பம் உனக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் உதவி கேட்கலாம்லம்மா. இவரை பற்றி சொன்னால் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களா? பண்ணுவாங்கம்மா. ஆனால் உங்கள் அப்பா அதுலேயும் ஒரு பிரச்சனை வச்சுருக்காரு. என்னம்மா சொல்கிறீங்க? என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஊரறிய அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க, ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்றத மனசில் வச்சுக்கிட்டு இன்னமே அந்த குடும்பத்தை பழி வாங்க தான் நினச்சிட்டு இருக்காரு. ஒருத்தவங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்காரு. இப்பயுமே உன்னை உள்ளே அனுப்புறது அந்த பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்களாம். அவங்க அத்தை பொண்ணையும் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பமும் நல்ல குடும்பம் தான். ஏன்னா அந்த பையன் அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுத்துட்டான் அப்படின்னா மாமா மச்சான் குடும்பம் ஒன்றாயிடும், ஆலமரமாக நின்றுவாங்க. அதனால் இந்த கல்யாணம் முடிவு பண்ணி கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்றுச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் அடிச்சிட்டு நிற்கிறத உங்கள் அப்பா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் உங்கள் அப்பா நினைக்கிற மாதிரி உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம்னா அவர் நினைக்கிற இந்த சண்டை பெருசாகும் தான். அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கு கல்யாணம் நிற்க போது பற்றி அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்லவன் அவளை தேடி வருவான். வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஒரு குடும்பத்துக்கு என்றைக்குமே கெட்டது நடக்காது மகா. அதனால் நீ உள்ளே போ, என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இப்பயும் உங்ககிட்ட இன்னொரு உண்மையை நான் மறைச்சிருக்கேன், அதையும் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னம்மா? உங்கள் அப்பா என்ன கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா? அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. 2வது குழந்தை பிறக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, 2வது நீ பிறந்ததுக்கப்புறம் நான் மாசமாக இருந்தேன் இல்லையா, தம்பி பிறக்க போகிறான் நீ ஆசையாக இருந்தியே. ஆமாம், ஆனால் தம்பி தான் நம்மளை விட்டு போயிட்டானேம்மா பிறந்தோடனே. அவன் இருந்திருந்தா கூட எனக்கு இன்னொரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். இல்லை மகா, அதுதான் தப்பு. உன் தம்பி சாகலை. எனக்கு பிரசவமான அன்னைக்கு தான் அவரோட பொண்டாட்டிக்கு பிரசவம் ஆச்சு. நீ வெளியில் உட்காந்துருந்த, உனக்கு ஒன்றுமே தெரியாது, சின்ன பிள்ளை. அங்கே நடந்த எதையும் யூகிக்கிற அளவுக்கு உனக்கு மனப்பக்குவம் கிடையாது. என்ன நினச்சாருன்னு தெரில, என்னையும் அவங்களையும் ஒரே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான், எனக்கும் ஒரு பையன் பிறந்தான். ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்தே பிறந்துச்சு. டாக்டர் அப்போது அவங்க மனநிலை எப்படி வேணாலும் மாறலாம், குழந்தை இறந்த அதிர்ச்சியில் அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் மனநிலை பாதிக்கப்படலாம், உங்கள் மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த குழந்தை பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு.
ஆனால் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையோ தெரியல, அந்த குழந்தை இறந்தே தான் பிறந்துச்சு. அப்போ அவங்க அப்பா எனக்கு பிறந்த குழந்தைய அவங்கள்ட்டையும், இறந்தே பிறந்த அந்த குழந்தைய என்கிட்டையும் கொடுத்துட்டாரு. அம்மா, அப்போ தம்பி? உங்கள் அப்பா கூட தான் இருக்கான் உன் தம்பி. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது ஒன்று அந்த குடும்பத்தில் சேர்க்கணும், இன்னொன்று உன் தம்பியை நீ போய் பார்த்து நீனும் உன் தம்பியும் ஒன்று சேரணும். எனக்கு அப்புறம் உன் தம்பி உனக்கு உறுதுணையாக நிற்கணும். அவனை உன்கிட்ட சேர்த்துட்டேன் அப்படின்னா இந்த அம்மா நிம்மதியாக போவேன். அம்மா, இப்போ தம்பி இருக்கானா? இருக்கா மகா. அவர் பொண்டாட்டியோட மனநிலைமைக்காக, அவங்க மனநல பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு பிறந்த பையனை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. நீ போய் தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கனவுல கூட நீ துரோகம் நினச்சிடக்கூடாது. அந்த குடும்பத்து மூலயமா தான் உனக்கு வாழ்க்கை கிடைக்க போகுது. எனக்கு இப்போவுமே நம்பிக்கை இல்லை. உன் தம்பியை எடுத்துகிட்டு போயிருக்காரு, ஆனால் அவரோட பையன் அளவுக்கு இவனை வளர்த்துருப்பாரா? இவன் கட்டுப்பாடில் அவர் கட்டுப்பாடில் இருக்கானா இல்லை எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது வரைக்கும் அவனை நான் பார்த்தது கூட இல்லை, பார்க்கவும் உங்கள் அப்பா விட்டது கிடையாது. அந்த ஊர்லேருந்து ஓடி வந்துட்டேன்ற பட்டத்தை எனக்கு கட்டினதுனால அந்த ஊருக்கு போக எனக்குமே பயம். நீ தான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணணுமாகா. ஒரே ஒரு தடவை என் பிள்ளைய நான் சாகிறதுக்குள்ளே பார்க்கணும். எனக்காக, இந்த அம்மாவுக்காக போய் உன் தம்பியை கூப்பிட்டுட்டு வருவியா? ம், செய்வேம்மா. தம்பியை உன்கிட்ட கூப்பிட்டுட்டு வந்து நிறுத்துவேன். நான் அந்த குடும்பத்துக்கு எந்த விதத்துலையும் துரோகம் பண்ண மாட்டேம்மா. அந்த ஆள் அயோக்கியத்தனத்துக்கு கண்டிப்பாக அந்த குடும்பமே அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். என் தம்பி எப்படி இருக்கான்னு தெரியல, ஆனால் நான் அவனை கூப்பிட்டுட்டு வருவேம்மா. இங்கே உனக்கு நான் எந்த விதத்துலையும் துரோகம் பண்ணலடாம்மா. உன்னை நல்ல குடும்பத்தில் சேர்க்குறேன். நீ போய் நல்லபடியாக வாழ்வு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தில் நீ பாசமாக இருக்கன்ற மாதிரி அந்த ஆளுக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரியே பேசி நீ கொஞ்ச நாள் நடிச்சு தான் ஆகணும். அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமான்னு நிறைய பேர் ஏங்கி நிற்கிறாங்க. அந்த வீட்டு வாரிசு அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற. நான் அந்த ஊரை விட்டு வரும்போது அந்த பையன் அவங்க அம்மா வயிற்றுல நேரம் மாசமாக இருந்தான். அந்த வீட்டு வாரிசுக்கு தான் உன்னை கேட்குறாங்க. உங்கள் அப்பா கண்டுபிடிக்காத அளவுக்கு நீ அந்த குடும்பத்தில் இருக்கணும். பாசம் இல்லாத மாதிரியும் உங்கள் அப்பா சொல்கிறத கேட்குற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். சரிம்மா? சரி, அவர் வர நேரம் நீ போய் உள்ளே ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இரு, சரியா? ஏதோ என்னால் முடிஞ்சது உன்னை கொஞ்சம் படிக்க வச்சுட்டேன். நீ படிச்சிருக்கிற படிப்பும் நான் கொடுத்த தன்னம்பிக்கையும் உன்னோட சொந்த முயற்சியும் உன்னை கண்டிப்பாக கைவிடாது. நீ நல்லா இருப்ப, அழுவாதம்மா. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அம்மா, தம்பி அவர் நல்லா பார்த்துருந்துருப்பார்ல? பார்த்துருப்பாரு, ஏன்னா அவர் பொண்டாட்டி உயிரியே காப்பாற்றினவனாச்சே. எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக உன் தம்பி ராஜா மாதிரி தான் வளருவான். ஆனால் எப்போ வேணாலும் உங்கள் அப்பா என்ன வேணாலும் அவனை செய்யலாம். ஏன்னா அவன் எனக்கு பிறந்தவன்ற வேறுபாடு கண்டிப்பாக உங்கள் அப்பா மனசில் இருக்கும். ஆனால் அவர் பொண்டாட்டியை காப்பாற்ற வந்தவன்ற பாசமாக ஒரு மனசில் இருக்கும். எப்போ எப்படி வேணாலும் அவர் மாறலாம். அதனால் உன் தம்பி உன் கண் பார்வையில் இருக்கணும். ம், சரிம்மா. அந்த ஆள் சொல்கிற மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறது பாவம் தான். ஆனால் அதில் நல்லதும் நடக்க போகுதுன்ற பட்சத்தில் நீ அந்த விஷயத்தை செய்யலாம். நீ இதை செய்ய ஒத்துக்க மாட்ட, பிடிவாதம் பிடிக்கிற, இல்லை நானும் விட மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகிறது கிடையாது. அந்த பையனுக்கு நடிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை வெளியிலேருந்து உங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணவும் தயங்க மாட்டார். அப்படி வெளியிலேருந்து நடிக்க வர்ற பொண்ணு அந்த குடும்பத்தை சுக்குநூறாக்கிடும். உங்கள் அப்பாவோட கனவு பழிச்சிடும். அதனால் மட்டும்தான் நான் உன்னை அனுப்புகிறேன். 1000 வழி இருக்கு உன்னை அனுப்புறதுக்கு. ஆனால் உங்கள் அப்பா நினச்சது நடக்கக்கூடாது. வேறு யாராவது ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு போனா அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை பழி வாங்கிடுவா. என்ன வாழ வைக்கணும்னு நினச்ச குடும்பம் உன்னையும் வாழ வைக்கும். அந்த நம்பிக்கையோட அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வை. ஏன்னா உங்கள் அப்பா நினச்சபடி வேற ஒரு பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா கண்டிப்பாக அந்த குடும்பம் நாசமாக போயிடும். உங்கள் அப்பா ஜெயிச்சிருவாரு. அப்படி ஆகக்கூடாது மகா. ம், சரிம்மா. திரும்பவும் சொல்கிறேன், அம்மாவை தப்பாக நினச்சிக்காத. உன் நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன்டா. நான் தப்பாக நினைக்க மாட்டேம்மா. நீ, நானு, தம்பி எல்லாரும் ஒரு நாள் ஒன்று சேருவோம்மா. அதே மாதிரி நீ இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் உன் தம்பியை நீ வச்சுக்கணும். அவர் முன்னாடி எந்த சூழ்நிலையிலும் உன் தம்பி உயிரோட இருக்கான், உனக்கு இந்த உண்மை தெரியுன்றதை நீ காமிக்கக்கூடாது. சரிம்மா? கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய் உன் விட்டு சின்ன. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசணும்னு நினச்சேன். ஏன்னா நினைவுகள் அப்லோட் பண்ணதுலேருந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் பேச முடியல. ஆமாப்பா, டாக்டர் எதோ சொல்ல வராரு, முழுசாக கேட்டுருங்கன்னு. வீடியோ முடிஞ்சிருச்சு, ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அதனால தான் நாங்கள் 2 பேரும் இப்போ பேராக வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் எங்கள் 2 பேரையும் பேராக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு சீரியல் போட்டுட்டு இருந்தேன், ராமனின் சீதை. ஆனால் அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகலை, சரிங்களா? அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ஆனால் ரீச் ஆகலை. இருந்தாலுமே நம்ம ஸ்டோரி எண்டிங்க்கு இப்போ வந்துட்டோம். ராமனின் சீதை கிட்டத்தட்ட முடிய போகுது. அதுவுமே நிறைய பேர் ஏன் முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது ஓரளவு எண்டிங்க்கு வந்துருச்சு. அந்த வீடியோ ஏன் என் பண்ணுறோன்றதை உங்களுக்கு ராமனின் சீதை அப்லோட் பண்ணும்போது அவங்க ராம் சீதை வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? நினைவுகள் அப்லோட் பண்ணதுலேருந்து உங்ககிட்ட இருந்து அப்படி ஒரு சப்போர்ட், இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல நினைவுகள் அப்லோட் பண்ணும்போது. ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு சீரியல் கம்மியாக தான் ஓடிச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல நினைவுகளை. ஆனால் நினைவுகள் நம்ம இப்போ கம்மியாக தான் எபிசோட்ஸ் போட்டிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10 எபிசோட்ஸ் போயிருக்குமா, எனக்கு மறந்துருச்சு. ஒரு 10 எபிசோட்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறம் வந்திருக்கீங்க. நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
என்னால் லைக் மட்டும் தான் போட முடியுது. நம்ம இதுலேயுமே 2 வீடியோ போடுறோம். அதனால வந்து டைம் இருக்க மாட்டுது. நான் லைக் மட்டும் தான் போடுறேன். ஒரு சில டைம் நான் ரிப்ளை பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரிப்ளைவும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சரிங்களா? நம்ம இதில் டாக்டரையும் என்னையும், அதாவது அன்பழகி சரவணனுக்கு மட்டும் மெயின் ரோல் வைக்கல, எல்லாரையுமே நம்ம ஹீரோ ஹீரோயினாக தான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்குமே அந்த அளவுக்கான ஸ்டோரி தான் உள்ளே இருக்குது சரிங்களா? ஏன்னா ஒருத்தவங்களை காமிக்கும் போதும் ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஸோ எல்லாரோட பேர் கேட்டிருந்தீங்க, நேம் கேட்டிருந்தீங்க. இப்போ எங்களோட பேர் உங்களுக்கு நல்லாவே ரீச் ஆகிடுச்சு, சரவணன் அன்பழகி. ஸோ அடுத்தது நம்மளுக்கு வசந்த்னு ஒரு கேரக்டர் இருக்கார், டாக்டரோட ஃப்ரெண்டு. வசந்தோட பேர் வந்து ஸ்ரீநிதி. அவங்களோட கதை இதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம அன்பழகிக்கு ஒரு அண்ணன் இருக்கார் இல்லைங்களா? நம்ம அருளழகன் அக்ஷயாவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை காமிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாகவே, அதாவது என் மேரேஜ் ஸ்டாப் ஆச்சு இல்லையா, அஸ்வின் மாமா கூட கல்யாணம் பண்ணுறதா இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த கல்யாணம் அஸ்வின் மாமா ஏன் நிறுத்தினாரு, ஏன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தார், அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்றத நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்குமே ரொம்ப ட்விஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுலாம் பிடிக்காதுப்பா. என் வீடியோ நான் பார்க்கும்போது அடுத்தடுத்து என்ன ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால் நான் மோஸ்ட் ட்விஸ்ட் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதுக்குமே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ட்விஸ்ட் வைக்க மாட்டீங்க, அதனாலவே நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அடுத்தடுத்து மூவ் பண்ணிடுறீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே எனக்கு பார்க்க சந்தோஷமாக தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாகவே கதை எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருத்தவங்களோட ஸ்டோரி காமிக்கும்போது எனக்கு இவங்களை காமிங்க அவங்களை காமிங்கன்னு கொஞ்சம் சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி சரவணன் அன்பழகி வரலன்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் காமிக்கலான்ற ரீசன் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம அவங்கள மட்டுமே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. அடுத்தது அஸ்வின் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா? ஸோ ராமனின் சீதையில் வந்து நாங்கள் நெகட்டிவ் ரோல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டோம். வில்லன் வில்லி அந்த மாதிரி எந்த கேரக்டருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நினைவுகளில் வில்லன் இருக்கார் சரிங்களா? வில்லி கேரக்டருமே வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. இதில் கண்டிப்பாக நெகட்டிவ் ரோல் வந்து தான் ஆகணும். ஏன்னா இவங்க குடும்பத்துக்கு ஒரு எதிரி இருக்காங்கன்னு நம்ம சொல்லியாச்சு. அதனால் நெகட்டிவ் ரோல் கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ஆகணும். கொண்டு வந்தால் தான் கதை சுவாரஸ்யமாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ பேர் எல்லார் பேரையும் சொல்லியாச்சு. கடைசியாக நம்ம அஸ்வின் இருந்தார். அஸ்வினுக்கும் இப்போ அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க பேரையும் இப்போ சொல்லியாச்சு சரிங்களா? ஏன்னா அவங்க பேரை அவங்க மூலயமா ரிவீல் பண்ணுன்றதுனால தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். அவங்க பேர் மகாலட்சுமி, அஸ்வின் மகாலட்சுமி. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு 4 பேர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். இந்த 4 பேருக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து காமிப்பாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தோம். சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் ஓரளவு. ஸோ எங்கள் கல்யாணம் எப்படி பண்ணுறாங்க, எங்கள் கல்யாணத்தில் என்னென்ன பிரச்சனை வருது, அதை ஃபேஸ் பண்ணி எப்படி டாக்டருக்கும் அன்பழகிக்கும் கல்யாணம் நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வில்லன் யாருன்றதையும் நாங்கள் பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டோம். சீக்கிரமாக ரிவீல் பண்ணிடுறேன் சரிங்களா? 1 or 2 எபிசோடில் நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஓகேப்பா, நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு நினைவுகளுக்கு பிக் தேங்க்ஸ். அதுக்கு தான் நாங்கள் வந்து சொல்ல வந்தோம். ஓகேவா? அப்புறம் ஒரு சிஸ்டர் நேற்று சொல்லியிருந்தாங்க, அன்பழகி மெச்சூரிட்டியாக காமிங்க, ஏன்னா கல்யாணம் ஆக போதில்லை அப்படின்னு இருந்தாங்க. அன்பழகி மெச்சூரிட்டியாக இல்லாமல் இருக்கணுன்றது தான் கான்செப்டே சரிங்களா? அவங்க மெச்சூரிட்டியாக காமிச்சிட்டா அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சிருச்சு. அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அன்பழகி டாக்டரோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அவங்க மெச்சூரிட்டி இல்லாமல் போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் மெச்சூரிட்டி இல்லாமல் தான் போவாங்க. மெச்சூர்ட் ஆவாங்க, அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஓகேவா? இப்போ நாங்கள் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் வியூஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட கம்மி தான். ரொம்ப பெருசாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக பேசலாம். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி வீடியோவே ரொம்ப லாங்காக இருக்கும், நாங்கள் பேசுறது வேறு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேப்பா, பாய்.